ஹலோ மக்களே! இன்னைக்கு நான் செம்மையான ஒரு அரசாங்க வேலைவாய்ப்போட தான் உங்கள வந்து சந்திச்சிருக்கேன். இது வந்து யாரு வழங்குறது அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்மளுடைய தமிழ்நாடு அரசு தான் தமிழ்நாடுல உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் அவங்க வேலைவாய்ப்ப வழங்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதிகபட்சம் உங்க மாவட்டத்திலேயே, உங்க டிஸ்ட்ரிக்ட்லேயே, உங்க வீட்டு பக்கத்திலேயே வேலை பார்க்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா, ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா, அதோட பாக்கியம் வேற என்னங்க? அதிகபட்சமா ஷேர் பண்ணுங்க. யாராவது ஒருத்தவங்க லைஃப்ல செட்டில் ஆறதுக்கு நிச்சயமா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்மளோட தமிழ்நாட்டோடைய வெப்சைட் இருக்கு இல்லையா, tndistricts.nic.in அப்படின்றதுல அவங்க நம்மளோட மாவட்டங்கள் எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அரியலூர் மாவட்டம் அப்படின்ட்டு இருக்காங்களே, இதை நம்ம கிளிக் பண்ணி போனோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த இடத்துல நோட்டீஸஸ்ன்னு சொல்லியிருக்கு. இங்கே ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணோம் அப்படின்னா, இங்கே என்ன போஸ்ட்டுக்கு ரெக்ரூட்மெண்ட்க்கு அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்றது பாருங்கள். அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃபார் த வேரியஸ் போஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எப்போ அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா 13/3/2025, கடைசி நாள் வந்து 24/3/2025. சரிங்களா? ஸோ இதை வியூ அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணுவோன்னா இங்கே கொடுத்துருக்காங்க யாரை ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னா மெடிக்கல் ஆஃபீஸர். ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர் அவங்க என்ன படிச்சிருக்கணும், எம்பிபிஎஸ் படிச்சிருந்துருக்கணும். ஓகேங்களா? அவங்களுக்கு சேலரி எவ்வளோ அப்படின்னா 60,000 கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்டாஃப் நர்ஸ் ஒரு ரெக்ரூட்மெண்ட் இருக்குது. டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் படிச்சிருக்கணும். சம்பளம் எவ்வளோ அப்படின்னா லைக் 18,000 கொடுக்குறோம். வயது வந்து 50 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? இன்னொன்று எம்பிஹெச்டபிள்யூ ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அப்படின்ற ஒரு பதவிக்குமே ஒரு போஸ்ட் இருக்குங்க. சம்பளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 14,000 இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி சப்போர்ட் ஸ்டாஃப் அப்படின்னு மருத்துவமனை பணியாளர் அப்படின்ற ஒரு வேலைக்கு ஒரு போஸ்ட் இருக்குங்க. 8ஆம் வகுப்பு நீங்கள் தேர்ச்சி பட்டிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சம்பளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 8,500 இருக்குங்க. சரிங்களா? இது போக இதுக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அவங்களோட டீட்டெயில்டாக இங்கே ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸ்க்கு அவங்க கீழேயுமே இங்கே பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம்னு சொல்லியிருக்கு இல்லையா, இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கிளிக் பண்ணிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வியூ மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி அவங்க கொடுத்துருக்க ஒரு முகவரிக்கு நீங்கள் இங்கேயே அனுப்பிச்சிக்கோங்க. அதில் கீழே வந்து அவங்க கேட்டிருக்காங்க சில டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கல்வி தகுதி சான்றிதழ், அப்புறம் கவுன்சிலர் பதவி சான்றிதழ், அந்த மாதிரி மாற்று சான்றிதழ், கம்யூனிட்டி சான்றிதழ், இந்த மாதிரி நிறைய கேட்டிருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் வந்து அரியலூர் மாவட்டத்தில் இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் இதுக்கு ஃபில் பண்ணுங்கள். சரிங்களா? சரிப்பா, வேறு மாவட்டம் அரியலூர் மட்டும் தானா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம அடுத்தது செங்கல்பட்டு போவோமா. செங்கல்பட்டில் லோட் ஆன பிறகு நம்ம எங்கே பார்ப்போம், நோட்டீஸஸில் ரெக்ரூட்மெண்ட்டில் இங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா செங்கல்பட்டுலேயும் இருக்குங்க இந்த ஒரு வேலை வாய்ப்பு. இங்கே பாருங்கள், இதுவுமே கான்ட்ராக்ட் போஸ்ட்டு தான் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டியில் செங்கல்பட்டில். இங்கே போய் வியூ அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணனா இவங்க என்ன எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு 40 வயசுக்கு கீழே இருக்கவங்க 10 பேரை வேலைக்கு ஆட்களை எடுத்துகிட்ருக்காங்க. இதுவுமே உங்களுக்கு தேவையானது என்ன அப்படின்னா எம்பிபிஎஸ் தாங்க தேவை. ஸோ சேலரி எவ்வளோ அப்படின்னா 60,000 கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா ஸ்டாஃப் நர்ஸ் அப்படின்ற ஒரு வேலைக்குமே 10 பேர் ஆட்களை எடுக்கிறாங்க. வயது என்னென்னா 50 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேலரி எவ்வளோ அப்படின்னா 18,000 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொன்று ரோல் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே 35 வயசுக்கு கீழே நீங்கள் இருக்கணும். 10 பேர் வேலைக்கு எடுக்கிறாங்க. 14,000 சம்பளம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு வேலைக்கு நீங்கள் 12th மட்டும் படிச்சிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அடுத்த ஒரு போஸ்ட் அப்படின்னா 10 பேர் எடுக்கிறாங்க. என்ன ரோலுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் இல்லை சப்போர்ட் ஸ்டாஃப் அப்படின்ற ஒரு ரோலுக்கு 45 வயசுக்குள்ளே இருக்கணுங்க. மினிமமாக நீங்கள் 8th படிச்சிருந்தாலே போதும். மாதம் உங்களுக்கு 8,500 கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக 40 போஸ்ட் இருக்குது. எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில். சரிங்களா? அடுத்தது இது அவங்களே கீழே கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணணும், அதுக்கு வந்து எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்றது. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நம்ம சென்னை மாவட்டத்தில் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். டூரிசம் இந்த இடத்துல நோட்டீஸஸ்ன்னு சொல்லியிருக்கு. ஸோ இல்லைங்க, நம்மளோட சென்னை மாவட்டத்தில் இல்லை. ஸோ அடுத்தது வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கா அப்படின்றது பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் தாங்க நடத்துகிறாங்க. நான் இதை பற்றின வீடியோவுமே நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். இங்கே இருக்க ரெக்ரூட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம். இதுவுமே இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் பேசிஸில் ஹெல்த் சொசைட்டிக்கு அவங்க எடுக்கிறாங்க. இங்கே வியூ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இதுவுமே 13ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. கடைசி நாள் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் 24ஆம் தேதி அப்ளை பண்ணி முடிஞ்சிருக்கணும். ஸோ விண்ணப்பத்துக்கு இங்கே மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வியூ அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, மெடிக்கல் ஆஃபீஸர் வேணும், அதுவும் 23 பேர் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 40 வயசு கீழே இருக்கணும், உங்களுக்கு சம்பளம் 60,000, எம்பிபிஎஸ் டிகிரி இருந்தால் ஓகே
அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு 23 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்கங்க. 14,000 உங்களுக்கு சம்பளம், 35 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கு நீங்கள் வந்து 12th படிச்சிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் ஸ்டாஃப் நர்ஸ்ன்ற ஒரு ரோலுக்கு 23 பேரை எடுக்கிறாங்க. டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது. 18,000 சம்பளம், 50 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்குறாங்க. அது போக ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் சப்போர்ட் ஸ்டாஃப் அப்படின்ற ஒரு ரோலுக்கு 23 பேரை எடுக்கிறாங்க. சம்பளம் 8,500, 45 வயசுக்குள்ளே எடுக்கணும், 8th பாஸ் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இது போகவுமே சில ரோல்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். ஏஎன்எம் அப்படின்ற ஒரு ரோலுக்கு 4 பேரை எடுக்கிறாங்க. 14,000 சம்பளம். இதுக்கு வந்து நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிளீனருன்ற ரோலுக்கு 4 பேர், 8th பாஸ் பண்ணால் போதும், 8,500 சம்பளம், 35 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆப்தோமெட்ரிஸ்ட்ன்ற ஒரு ரோலுக்கு ஒருத்தவங்களை எடுக்கிறாங்க. 14,000 சம்பளம், 35 வயசுக்கு கீழே இருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி சீனியர் லேப் டெக்னீஷியன் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே வந்து 25,000 சம்பளங்க, 40 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது டீட்டெயில்டாக அவங்க நிறைய பேர் இங்கே எடுக்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சமான எண்ணிக்கை வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூர், பொள்ளாச்சி மாவட்டத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக இங்கே பாருங்கள், பொள்ளாச்சியிலேயும் நிறைய ரெக்ரூட்மெண்ட் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து டெஃபினட்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். சரிங்களா, அடுத்தது வேறு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கூடலூர் மாவட்டத்தில் இருக்கா அப்படின்றது போய் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம நோட்டீஸஸில் ரெக்ரூட்மெண்ட்டுன்னு சொல்லி இருக்குது. ஸோ இதே மாதிரி கூடலூர் மாவட்டத்தில் இருக்குங்க. இங்கே வியூ அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மருத்துவ அலுவலர்னு 4 பேரை எடுக்கிறாங்க. 60,000. ஸ்டாஃப் நர்ஸ் 4 பேர், 18,000. பல்லோக்கு சுகாதார மேற்பார்வையாளர் 4 பேருக்கு 14,000 கொடுக்குறாங்க. அடிப்படை பணியாளர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு 4 பேர், 8,500 கொடுக்குறாங்க. இது எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, எம்பிபிஎஸ் படிச்சிருக்கணும் அப்படின்றது தான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகேங்களா, அடுத்தது நம்மளோட தருமபுரி மாவட்டத்தில் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இங்கே தான் இருக்கும். நோட்டீஸஸ்ன்ற செக்ஷனே இங்கே இல்லை அநேகமாக. சர்வீசஸில் டாக்குமெண்ட்ஸ் மோர் நோட்டீஸஸில் இருக்குது. ரெக்ரூட்மெண்ட் இங்கே இருக்குது. சாரி, திஸ் நோ ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த தருமபுரி மாவட்டத்தில் கிடையாதுங்க. திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கா அப்படின்றது பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய மாவட்டங்களில் இருக்குங்க. ஸோ நோட்டீஸஸ் அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட்னு கிளிக் பண்ணி பார்த்தோன்னா இங்கேயுமே பாருங்கள், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குங்க. ஸோ வியூ அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணோம் அப்படின்னா மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து ஒருத்தவங்களும் எடுக்கிறாங்க. 60,000 சம்பளம், 40 வயசுக்கு கீழே இருக்கணும் கான்ட்ராக்டில். அதே மாதிரி ஸ்டாஃப் நர்ஸு ஒருத்தவங்க 18,000 சம்பளம், 50 வயசுக்கு கீழே இருக்கணும். ஹெல்த் இன்ஸ்பெக்டர் குறைஞ்சது வந்து +2 படிச்சிருக்கணும், 14,000 சம்பளம், 35 வயசு கீழே. அந்த மாதிரி உங்கள் மாவட்டத்திலே நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குங்க. இதை வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு ஃபீல்டில் போய் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்தை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே நோட்டீஸஸ்ன்னு இருக்குது, இங்கே ரெக்ரூட்மெண்ட்டுன்னு இருக்கும். போய் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கேயுமே பாருங்கள், இந்த மாவட்டத்தில் ஈரோடு மாவட்டத்துலேயுமே ரெக்ரூட்மெண்ட் இருக்குங்க. இங்கே வியூன்னு சொல்லி இருக்குது, இதை கிளிக் பண்ணி பாருங்கள். இங்கேயுமே மெடிக்கல் ஆஃபீஸர் 4 பேர் எடுக்கிறாங்க, ஸ்டாஃப் நர்ஸ் 4 பேர், மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் 4 பேர், ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் 4 பேர். இந்த மாதிரி நிறைய எடுத்துகிட்ருக்காங்க. சம்பளம் பரவலாக நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அது போக கள்ளக்குறிச்சி மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், இந்த மாதிரி எல்லா மாவட்டங்களுமே நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இருக்குங்க. விருதுநகர் மாவட்டத்தில் போய் பார்ப்போம். விருதுநகர் மாவட்டத்தில் நோட்டீஸ் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லி இருக்குது. அந்த மாவட்டத்திலே இருக்குங்க. விருதுநகர் மாவட்டத்திலையும் 14ஆம் தேதி ஓப்பன் பண்ணுறாங்க. 24ஆம் தேதி மார்ச் மாதம் முடியுது. இது வியூ அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா இங்கேயுமே 2 மெடிக்கல் ஆஃபீஸர் எடுக்கிறாங்க. மருத்துவ அலுவலர்ன்ற ரோலுக்கு 60,000 சம்பளத்தோடு எடுக்கிறாங்க. எம்பிபிஎஸ் முடிச்சிருந்துருக்கணும். அதே மாதிரி செவிலியர் ஸ்டாஃப் நர்ஸ்ன்ற ரோலுக்கு 50 வயசுக்கு கீழே இருக்கணும், 2 பேரை முடிச்சிருக்கணும், 18,000 அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சுகாதார ஆய்வாளர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு 35 வயசுக்கு கீழே இருக்கணும், 14,000 ஊதியம்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. மருத்துவமனை பணியாளர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு 45 வயசு, 2 பேரை எடுக்கிறாங்க, 8,500 அப்படின்ற மாதிரி சம்பளம் கொடுத்துருக்காங்க. ஓவரால் நான் இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன், நீங்கள் செக் பண்ணி போங்க. எந்த மாவட்டமுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த மாவட்டத்தை கிளிக் பண்ணி அதுக்கு எங்கே எப்படி அப்ளை பண்ணணும் என்ன அப்படின்றது டீட்டெயில்டாக அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் படிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு, வேலைக்கு போகிறதுக்கு டெஃபினட்டாக ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி மக்களே.